சார் ஜூஸ் எடுத்துக்குங்க. ஓ எஸ் படி, எப்படி இருக்க? எப்படி போய்கிட்டு இருக்கு? உன்னதான் எங்கேயுமே பார்க்க முடியலையே. ஆனந்த் சாரா? ஆமாங்க. அவங்க பேர்ல ஒரு கொரியர். வாங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. அதை இங்க வச்சிருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சார் ஒரு நிமிஷம். வா, அதை எடுத்துக்கிட்டு என்னைக்காவது உட்காரலாம், கலக்கலாம். முதல்ல மீட் பண்ண வாங்க. சார் உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. அவன் அங்க உட்கார சொல்லு. சரிங்க சார், நான் சொல்லிடுறேன். சொல்லு. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு. உட்காரு உட்காரு. சார் வந்துட்டு இருக்காரு, அவரே சைன் பண்ணிடுவாரு. சார் எனக்கு டைம் ஆகுது, நீங்களே சைன் பண்ணிருங்களா? அவர் பேர்ல தானே கொரியர் வந்திருக்கு. அவர் சைன் பண்ணனா என் மேல கோவப்படுவாரு, புரியுதா? பேசாம உட்காரு. ஆமா கண்டிப்பா, ஒரு அழகான பொண்ணு தேவைதானே. எனக்கு வீடு சொத்து பணம் எல்லாம் இருக்கு, அதனால ஒன்று தேவைதானே. ஆமாமா, இதெல்லாம் பார்த்து ஆள்றதுக்கு ஒருத்தங்க தேவைதானே, இல்லையா? குரங்குக்கும் குதிரைக்கும் வயசு ஆகாது சார். குரங்கு என்னைக்குமே மரம் ஏறத மறக்கவே மறக்காது. இந்த அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் தான் இங்கே இருக்க. நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை இங்கேயே பண்ணிடலாம். நிறையா பார்த்தாச்சு, இனிமே இந்த வீட்டுக்கு ஒரு மகாராணி வேணும், அவ்வளோதான். என்னையும் பார்த்துக்க. சரி சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீங்க வாங்க, பேசிக்கலாம். நம்ம முதல்ல பேசி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். தம்பி இந்தாங்க, தண்ணி குடிங்க. சார். சார், உங்களோட ஓனர் ரொம்ப பிஸி போல. என்ன பண்றது, அவர்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு, அப்புறம் பொண்டாட்டி குழந்தைன்னு டார்ச்சர் கிடையாது. அப்புறம் இதெல்லாம் என்ன பண்றது, எல்லாத்தையும் அவர் தான் அனுபவிக்கிறாரு. இங்க நீங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கீங்களா? இந்த வீட்டுல சார் மட்டும் தான் இருக்காரு. என்னோட வீடு ஒரு 10 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. என் ஃபேமிலி அங்க இருக்குதால நான் அங்க போயிருவேன். உங்க டியூட்டி எத்தனை மணிக்கு சார்? காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். ஓ அப்படியா? இவ்வளவு சீக்கிரமா விட்டுறாரு? அது என்னன்னா தம்பி, சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா இங்க யாருமே தங்க கூடாது. சாயந்தரம் ஆச்சுனாலே சார் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதனால நாங்க வேலை முடிஞ்சதுமே கிளம்பிடுவோம். ஏன் சார்? பணக்காரங்க வாழ்க்கைனாலே வேற மாதிரி தானே இருக்கும். எப்பவும் சாயந்தரம் ஆச்சுன்னா பார்ட்டி எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அப்படி ஈவினிங் அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க சார்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது சாருக்கு மட்டும் தான் தெரியும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாததுங்க. சரி, பார்ட்டி பண்ணிடுவோம். கிளம்பி இங்க வாங்க. தேங்க்யூ. ஓகே, பாய். ஆமா தம்பி, என்ன சார்? சார் வாங்க. சார் உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. கொடுத்துட்டீங்களா? அப்புறம் ஏன் இருக்க? சார் சைன். சரி, எங்க சைன் பண்ணணும்? சார் இது இங்க. தேங்க்யூ சோ மச் சார். நந்து, இதை உள்ள எடுத்துட்டு போ.
குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க. நாங்க உமன்ஸ் கமிட்டில இருந்து வந்திருக்கோம் சார். ஓ, ஓஹோ, சரி, உள்ள வா. ஓகே. வாங்க. நாங்க உமன்ஸ் கமிட்டில இருந்து உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கோம் சார். ஆக்சுவலி சார், நாங்க ஏழ்மையில இருக்கிற பெண்களுக்காக அவங்களுக்காக ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணி அதுல அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து அதுல ஒரு ஜாபும் வாங்கி கொடுத்துருவோம். நாங்க உங்களோட பேரை ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம். உங்களால டொனேட் பண்ண முடியுமா? டொனேஷன் 5 லட்சம். செக் யார் பேர்ல கொடுக்கணும்? செக் போடுறேன், நாளைக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார், நாங்க வரோம். கிளம்புறோம். தேங்க் யூ வரோம் சார். சார். வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வாங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள போங்க. உட்காருங்க. நீங்க இங்க தனியா தான் இருக்கீங்களா? என்ன பண்றது, என்னோட இந்த வீட்டில் எனக்கு துணையா இருக்கிறது இது ஒன்று மட்டும்தான். நீங்க ட்ரிங்க்ஸ் குடிப்பீங்களா? நோ. உங்களோட செக் ரெடியாக தான் இருக்கு. இந்தாங்க. நான் எப்பவும் தனியாக தான் குடிப்பேன். நீங்கள் இன்னைக்கு இப்போ எனக்கு கம்பெனி கொடுக்கணும். எனக்காக கம்பெனி கொடுக்குறீங்க, இதை சாப்பிடுங்க. ஓ, சைடிஸ் எதுவும் இல்லையோ? டோன்ட் வரி, ஐ எம் கோயிங், ஷை டிஷ் கம்மிங். ஓகே.
மேடம், சைட் டிஷ் ரெடி. சியர்ஸ். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போங்க மேடம். என் ரூமுக்கு கூட்டிட்டு போங்க மேடம். அமைதியா இருங்க ப்ளீஸ். எப்படி நான் அமைதியா இருக்கிறது? ஏதோ போதையில தப்பு ஆயிடுச்சு. அமைதியா இருங்க ப்ளீஸ். என்ன போதை ஆயிடுச்சு? என்னதான் கெடுத்துட்டல? அமைதியா இருங்க, அழாதீங்க, சொன்னா கேளுங்க. நீ எவ்வளவு பணம் கேட்கறியோ அவ்வளவு பணம் நான் தரேன். 10 லட்சம். ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு வெறும் 10 லட்சம் தானா? நீ என்ன கெடுத்திருக்க. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு சரக்கு ஊத்தி கொடுத்து இப்பதான் பண்ணுவியா? அப்படிலாம் இல்லம்மா, நான் சொல்றத கேளு. நீ பெரிய தப்பு பண்ணிருக்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன், கோர்ட்டுக்கு போறேன். நான் சொல்றத கேளு. சும்மாவே விட மாட்டேன். அவசரப்படாத. இல்ல, உன்னை கோர்ட்டு வரையும் கூட்டி போவேன். உன் பேரை சொல்லுவேன். இப்படிதான் நீ எல்லாருக்கும் சரக்கு ஊத்தி கொடுத்து கெடுத்துட்டு இருக்கேன்னு. இங்க பாருமா, அவசரப்படாத. எனக்கு நல்ல பேர் இருக்கு. வேண்டாம், சொல்றது கேளுமா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ, இங்க சீக்கிரம் வாங்க. இங்க ஒருத்தர் என்ன கெடுத்துட்டாரு. இங்க என்ன நடக்குது? இன்ஸ்பெக்டர் சார், இவன் என்ன கெடுத்துட்டான். இவனை சும்மாவே விடக்கூடாது இன்ஸ்பெக்டர் சார். பாருங்க என்னென்ன பண்ணிருக்கான்னு. என்னை இவன் விடவே இல்லை. என்ன பண்றது இப்போ? இவன் என்னோட வாழ்க்கையவே கெடுத்துட்டான். இந்த பொறம்போக்கு தான் பாருங்க. நைட்டு மிருகம் மாதிரி என்னென்னமோ பண்ணிருக்கான் பாருங்க. மேடம், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நாங்க இந்த ஆளை பாத்துக்கிறோம். ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தி இருக்கான். நீங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும். உங்க 2 பேரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். கொஞ்சம் என்னோட ஸ்டேட்டஸ்க்கு மரியாதை கொடுங்க இன்ஸ்பெக்டர். ஏதாவது செட்டில் பண்ணணும்னா கூட நான் அதை பண்ணிடுறேன். அதெல்லாம் என்கிட்ட பண்ண முடியாது. போலாம் வாங்க. நீங்க ஒரு பொண்ணை கெடுத்திருக்கீங்க. அவ பர்மிஷன் இல்லாம அவளை தொட்டிருக்கீங்க. டொனேஷன் தரேன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்திருக்கீங்க. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன். ஆனா என்னை வெளியில கூட்டிட்டு போவாதீங்க. இந்த ஊர்ல எனக்கு நல்ல பேர் இருக்கு. அப்படியா? அப்படியா? அப்ப 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுற. சுஜாதா, போய் 2 மாலை வாங்கிட்டு வா. ஓகே சார். அவங்க கிட்ட கொடு. அதை வாங்கிக்கோ. மேடம், நீங்களும் வாங்கிக்கோங்க. இந்தா, இதுல சைன் பண்ணு.
சார் இது இன்னமும் காலியா இருக்கு. அப்படியா? நம்ம ஸ்டேஷன்ல போய் ஃபில் பண்ணலாமா? சைனை போடுறா. மேடம், நீங்களும் போடுங்க. இந்த பேப்பர் என்கிட்ட தான் இருக்கும். போங்க, இனி ஒழுங்கா நடந்துக்கோங்க. இத பாருங்க, என் மேல ஏதாச்சும் கோவமா? இல்ல, ஒரு நாள் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்க ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக தான் என்ன நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? அந்த மாதிரி எல்லாம் ஏன் யோசிக்கிறேன்? அப்புறம் என்ன யோசிக்கிறது? நீங்க என்ன எங்கேயும் கூட்டிட்டும் போக மாட்டேங்கிறீங்க. தனியால என்னால போகவும் முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பார்ட்டியும் பண்ண முடியாது. இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃபா இருந்தும் என் கழுத்துல ஒரு நெக்லஸ் கூட இல்லையே. நீ என்னை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. வா, என் கூட வா. இந்த நெக்லஸ் விலை 9 லட்சம் ரூபா. உனக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலான்னு இருந்தேன். 4 BHK ஃபிளாட் கூட உன் பேர்ல எழுதி வைக்கலான்னு இருக்கேன். நீ திகச்சு போய் நிக்கணும்னு இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்து என்ன போய் நீ தப்பா நினைச்சிட்டிய. நான் என்ன பண்ணுவேன் இந்த ஃப்ளாட்டை வச்சு? அது உங்க பேர்லயே இருக்கட்டும். எனக்கு உங்க லவ் இருந்தா மட்டும் போதும், அதுவே போதும். நெக்லஸ் பத்தி எதுக்கு பேசுறேன்னா, கல்யாணம் ஆன பொண்ணுக்கு கழுத்து காலியா இருக்க கூடாதுல்ல, அதனாலதான். என்கிட்ட ஷாப்பிங் பண்ண கூட காசு இல்ல. அப்படியா? நான் இப்போவே உன் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்பவே வா. இன்டர்நெட் பேங்கிங் மூலமா டீட்டெயில் கூட இப்போவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன். ஐயோ மேடம், என்ன பண்றீங்க மேடம்? என்ன மேடம் பண்றீங்க மேடம்? என்ன பண்றீங்க நீங்க? என்ன தொடாத, என்ன விடு. என்ன விடுங்க என்ன விடு. மேடம், ப்ளீஸ் மேடம், என்ன விடுங்க மேடம். சொல்றேன், என்ன தொடாத, என்ன விடு. கையெடு. சார், என்ன நடக்குது? சார் அவங்க தான் என் கையை பிடிச்சாங்க. நான் ஒன்றும் அவங்க கையை பிடிக்கல. பாருங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, ஓனருக்கு வயசாயிடுச்சு அதனால எதுவும் பண்ண முடியாதுன்னு. வாய மூடுறா. சார் மேடம் போய் சொல்றாங்க சார். டேய், உடனே வெளில போடா. என் கண்ணில் படாத. போடாண்ணா, இல்லைன்னா போலீஸை விட்டு உன்னை வெளியேற்றுவேன். போடா. நீ ஒன்றும் கவலைப்படாத. மாலினி, மாலினி, டியர் மாலினி. அட, எங்க இருக்கமா என் செல்லக்குட்டி? கொஞ்சம் சூடா டீ எடுத்துட்டு வாமா.
ரொம்ப நன்றி பெரியவரே. நீங்க உமன்ஸ் கமிட்டிக்காக ரொம்ப பெரிய தொகையை கொடுத்துருக்கீங்க. அதனால உமன்ஸ் கமிட்டி எப்பவும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. இப்படிக்கு உங்க பிரியமானவர். ச்சே. ச்சே, என் வாழ்க்கையே போச்சு. என் சொத்து மொத்தத்தையும் ஆட்டையை போட்டுட்டான்னு நினைக்கிறேன். போச்சு, எல்லாம் போச்சு. அவ என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ச்சே, இந்த வயசுல கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் பாரு. இது என்னோட தப்பு தான். எல்லாமே போச்சு.